عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நமது மார்க்க நினைவூட்டல் சபர், பொறுமையை பற்றி. பொறுமை என்பது மிக முக்கியமான, மனிதன் கடைபிடிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்களில் இந்த பொறுமை என்பது மிக முதன்மையானதாகவும் மிக முக்கியமானதாகவும் இருக்கிறது. ஒரு பொறுமையை ஒரு மனிதன் இழப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் ஆளாகக்கூடிய நிலைமை ஏற்படுத்துகின்றான். அதே நேரத்தில் பொறுமையை கை கொள்வானேயானால், பொறுமையை கடைபிடித்து தன் வாழ்வை அமைத்துக் கொள்வானேயானால் நிச்சயமாக அவன் அல்லாஹ்வுடைய உதவிகளையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அதிகம் பெறக்கூடியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த பொறுமையை பற்றி ஏராளமான வசனங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருப்பவர்களோடு அல்லாஹ் தஆலா இருக்குகின்றான். அல்லாஹ் இருக்கின்றான் சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் இருக்குது என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் வலஇன் சபர்தும், நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களே ஆனால் லஹுவ கைருன் லிஸ்ஸாபிரீன், அது பொறுமையாளர்களுக்கு மிக நன்மை தரக்கூடியதாக அது இருக்கும் என்பதனை அல்லாஹ் தஆலா சூரத்துன் நஹ்ல்ல 126வது வசனத்தில் சொல்லுகிறான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறுமை மனித வாழ்வுக்கு மிக முக்கியமானது, முதன்மையானது என்பதனை மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறுமை 3 வகைகளாக இருக்கிறது. மூன்று விதமான விஷயங்களுக்கு நாங்கள் பொறுமை கடைபிடிக்கப்பட வேண்டும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்ஸப்ரு அலல் மஅமூர் அத்தாஅ, அதாவது அல்லாஹ் தஆலா ஏவிய விஷயங்களை செய்வதில் மனிதன் பொறுமையாக இருப்பது. அல்லாஹ் தஆலா கட்டளைகள் இருக்கிறது, அல்லாஹ் தஆலா விதித்த சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, அதை செயல்படுத்துவதில் அவன் பொறுமையாக கையாண்டு அதை செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதனை அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் கூட சொல்கிறான், வத்தபி மா யூஹா இலைக்க வஸ்பிர் ஹத்தா யஹ்கும் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா விதித்த சட்டத்திட்டங்களுக்காக வேண்டி நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் தஆலா ஏவிய வகைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்ஸப்ரு அலல் மஹ்தூர், அதாவது தடுக்கப்பட்ட விஷயங்களுக்காக வேண்டி பொறுமையாக கையாள்வது, பாவமான விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்வதில் நாம் பொறுமையை கையாள வேண்டும். பொறுமை என்பது மிக முக்கியமான அம்சம், பாவமான விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்வது. மூன்றாவது கடைசியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸப்ரு அலல் மக்தூர், அல்லாஹ்வுடைய கலா கதிரை நாம் பொருந்திக் கொள்வது. கலா கதிர் அடிப்படையில் எங்களுடைய சொத்துக்கு சோதனைகள் வரலாம், உடலியல் அதாவது ஆரோக்கியத்துக்கு சோதனைகள் வரலாம். இவைகளுக்கு நாம் பொறுமையாக இருப்பது என்பது மிக முக்கியமான அம்சம் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி மேற்கூறப்பட்ட விஷயங்கள் அடிப்படையிலே நாம் பொறுமையாக இருப்போம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.